போடா பொம்பளை பொறுக்கி, போடா எச்சக்கல நாயே, உனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் உனக்கு தான் கக்க யார தள்ளி விட. இதே நீ வெளியே பண்ணிருந்த தலை பறந்து இருக்கும். இன்னைக்கு மட்டும் அவ ஏதாவது ரிஜெக்ட் பண்ணட்டும், தர்பீஸ பொழந்துருவேன். கிளிங்கிலிங்க சொம்புக்கு சொம்புக்கு சண்டை. ஓ மரியாதையை நீயே கெடுத்துக்கிட்ட. என்ன பேசுற? பொத்தில போய் உட்கார. அந்த பக்கம் சேதுக உள்ள விட்டுட்டு கமருதீனை போய் ஹோஸ்ட் பண்ண சொல்லுங்க. P4 பார்வதி இல்லங்க, P4 பச்சோந்தி பார்வதி. நல்லா பண்ணுன போ. இளவெடுத்தவ இவெல்லாம் கெட்டவ, இவெல்லாம் நல்லவளே கிடையாது. இந்தாலே ஒரு டம்மி. இப்ப பாரு ஆட்டி. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 18. பதினெட்டாவது நாள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, நேத்து இந்த ஜூஸ் டாஸ்க் ஒன்று நடந்தது இல்ல, அதுல 17வது நாள் அப்படியே நம்ம பார்வதி குழம்பி போய் நான் ரிசைன் பண்றேன்னு போனதுக்கு அப்புறம் வாட்டர்மேன் போய் கேட்பார்ல, பிக் பாஸ் நானே பண்ணிடட்டுமா இல்ல என்ன ஏதுன்னு கேட்பாரு. ஸோ அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்த நாள் காலையில போகலாம். ஸோ ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இங்கே அலை மோதிட்டு இருக்கும்போது நம்ம பார்வதி வந்து அந்த கோவத்துல நான் ரிசைன் பண்றேன் அப்படின்ட்டு போயிருச்சு. போய் ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்குது, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், விடவும் முடியாது, என்ன பண்றது அப்படின்ட்டு திவாகர் தனியா QC பண்ணிட்டு இருக்காரு. செலக்ட் இவன் போயிட்டு அதை ஏன் பண்ற இதை ஏன் பண்றன்னு கனி கேட்டாங்க. நீ முத கேம்ல இருக்கியா இல்லையா? உன் பேட்ச் எங்க? உன் பேட்சை சேர்த்து இவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. நீ கேம்ல இருக்கியான்னு தெரியல, ஆனா QC பண்ணும்போதும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, என்னமா பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு மாதிரியா பேசி கீசி கடைசியில சுபிக்ஷாவும் ரம்யாவும், அதாவது ரம்யா வந்து பார்வதி கூட டீல் பேசிச்சு. இதுல என்ன பண்ணிச்சு பார்வதி, அரசல் புரசலா ரம்யா வந்து பாச தரலன்னா என்ன பண்றது, ரம்யா கொடுக்குற ஐடியாவில இல்ல, பட் பாச தரலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு காதுல ஏதோ கேட்டுருச்சு போல இருக்கு. கேட்டுட்டு சுபி கூட ஒரு டீலிங் போடுது. இங்க பாரு, நான் ரம்யாவுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுறேன், நீ என்ன பார்த்து பண்ணிக்குவியா, பாஸ் கண்டிப்பா பாஸ் உங்களுக்கு தர்றேன், ஏன்னா மற்றவங்களுக்கு காயின்ஸ் கொடுக்கறதா நான் டீல் பேசிட்டேன், என்னை நீங்க இது பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பாஸை தர்றேன். சரி, இப்போ திவாகர்கிட்ட வந்து சுபிக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ட்டு ரம்யா வருது. இல்ல ரம்யா உனக்கு தான் அதான் ரம்யா சொல்றது, இங்க பாருங்க இந்த மாதிரி டேர்ட்டி கேம் எல்லாம் விளையாடிட்டு இருந்தீங்க, ஏதோ ரம்யா எல்லாம் விளையாடுங்க, மொத்தமாவே டேர்ட்டி கேம் தான் விளையாடுறீங்க உள்ள எல்லாரும், அது என்ன தனியா ஒருத்தரை மட்டும் பின் பாயிண்ட் பண்றது, இதெல்லாம் அதாவது இந்த பேய்க்கும் சண்டை அவ்வளவுதான் சொல்லிக்க முடியும், புரிஞ்சுக்கங்க. ஸோ ரம்யா வந்து இங்க பாரு அது இது என்னன்னு சரி சரி அப்படின்ட்டு இப்ப திவாகருக்கு வந்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமா தெரியல, குழப்பத்துல இருக்காரு. சுபிக்ஷாவும் ரம்யாவும் ட்ரா அப்படின்ட்டாரு. கடைசியில பார்வதி வந்து என்ன பண்ற, இன்னைக்கே ரிசல்ட்ட சொல்லி இருக்கலாம் இல்ல, என்ன பண்ற, இப்ப நாளைக்கு ஒரு டாஸ்க் வைப்பாங்க இதுக்கு, இல்லப்பா நேர்மையா விளையாடணும், நேர்மையா இருக்கணும்பா அப்படின்ட்டு பண்ணியாச்சு. அடுத்த நாள் பார்த்தா நான் வேலைக்கு வரேன் பிக் பாஸ், இன்னைக்கு யாரு என்ன பண்ணினாலும் நான் கல்லு மாதிரி இருந்து இந்த டாஸ்கை முடிச்சு காட்டுறேன், நானே QC-யா இருக்கேன் அப்படின்ட்டு இப்ப அந்த QC வேலைக்கு வந்தாச்சு. வந்துட்டு தான் 2வது நாள் திருப்பி சுபியோட டீலிங் போடுறாங்க, இப்படியெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு பேசும்போது, உன் பட்டில்ஸ் இப்போ பத்தலையே, அவன் நிறையா வச்சிருக்காவே, அப்படியா, யாரும் இல்லை சுபி நான் ரிஜெக்ட் பண்ணதுல இருந்து ஒரு பாட்டில் டக்கு நேடு எடுத்து ஜூஸ் அவுத்துக்கும் போது ரம்யா வந்துருச்சு. என்ன பாரு, இல்லப்பா உனக்குத்தான் எனக்கு தான் எனக்கு மட்டும் வரலன்னா பாத்துக்க பாரு. அப்புறம் திவாகர் ஏதோ பேச, அண்ணா நீங்க பேசாதீங்க, நீங்க டீல் போட்ட மாதிரி எனக்கு மட்டும் வரலன்னா மற்றவங்க உங்களை திட்டும் போது நான் சத்தமா சிரிப்பேன், இந்த வீட்டுல உங்களை எல்லாரும் திட்டுறாங்கல்ல, ஆனா நான் சத்தமா சிரிப்பேன், இல்லப்பா அப்படி சொல்லாதப்பா, எனக்கு இதெல்லாம் தெரியாது, பார்த்து பண்ணு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது உள்ள நம்ம துஷாரு, இதுல எனக்கு தெரிஞ்சு 2 பேர் மேலையும் தப்பு இருக்கு, துஷாரும் கமருதீனும். இந்த கிச்சன் வேலையா ஏதோ ஒரு வேலைக்கு துஷார் வந்து கிச்சன் ஹெட் போல இருக்கு.
கமருதீன் வேலையெல்லாம் செய்யறாரு தான். ஆனா துஷார் என்ன கம்ப்ளைண்ட் வைக்கிறாருன்னா, நீ வேலை செய்யலைன்னு நான் சொல்லலை, ஒவ்வொரு தடவையும் உன்னை கூப்பிட வேண்டியிருக்கு, நீ அவைலபிளா இல்ல, எப்ப பார்த்தாலும் வெளியே நிக்கிற, வா வா வான்னு கூப்பிட வேண்டியதா இருக்குன்னா, டேய் நான் வேலை செய்யலைன்னு மட்டும் சொல்லாத துஷாரு, நீ வேலை செய்யலைன்னு யாரு சொன்னா? அப்ப என்ன சொல்ல வர்ற? நான் அந்த வேலையை முடிச்சேனா, இந்த வேலையை முடிச்சிட்டேனா, அப்புறம் என்னடா அவன் பிரச்சனை? உங்களை கூப்பிட வேண்டியிருக்குனே, நீங்க இங்க இல்லையே அப்படின்னு. ஏய் போடா. இவர் என்ன பண்றாரு, அந்த டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி கமருதீன் ஒரு ஸ்டெப் போனா பின்னாடியே போறது, பக்கத்துல போய் நிக்கிறது. கமருதீன் வந்து உனக்கு என்னடா பிரச்சனை, எதுக்கு நான் கிட்ட கிட்ட வர்ற, தள்ளி போய் நில்றேன், இதான் உங்க வீடா, நான் எங்க நிப்பேன்? ஏய் துஷாரு, நீ என் ஸ்பேஸுக்குள்ள வராத. வருவேன், இது நான் எங்க வேணாலும் நிப்பேன். நான் போய் கேப்டன் சொல்றேன், கேப்டன் இவர் வேலைக்கு வர மாட்டேங்கிறேன். இங்க திருப்பி திருப்பி பாரு துஷாரு, நான் வேலை செய்யலன்னு மட்டும் சொல்லாத. நீங்க வேலை செய்யலன்னு யார் சொன்னது? நீங்க வேலைக்கு வர மாட்டேங்கிறீங்க. ரெண்டு ஒண்ணு மாதிரிதான் என்னடா இது அப்படின்னும் போது, ஏய் பார்வதி ஏத்தி கொடுக்குது. அப்ப பார்வதி துஷார 2-3 நாளைக்கு முன்னாடி, நீ என்ன 6th ஸ்டாண்டர்ட் படிச்சியா 9th ஸ்டாண்டர்ட் படிச்சான்னு கேட்டுச்சுல, அது ஞாபகம் வந்துச்சு துஷார் இவருக்கு கமருதீனுக்கு. ஏய் 6th ஸ்டாண்டர்டு போயிரு, இதெல்லாம் சொல்லி ட்ரிகர் பண்ணோடனே துஷாருக்கு போற கோவம், நீ ஏன்னா என்ன 6th ஸ்டாண்டர்டுங்கிறது கிட்ட போயிட்டு நீ ஏன் வேலை செய்யல, திருப்பி கிட்ட வந்த நீ ஏன் வேலை செய்யல. ஏய் கிட்ட வராத துஷாரு, காலையில நானே கட்டுப்புல இருக்கேன், ஏன் ஸ்பேஸுக்குள்ள வர்ற, எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இங்க எனக்கு நான் வச்சிருக்கேன்ல, அதுக்குள்ள கிட்ட வந்து ஏன் நிக்கிற? நான் அப்படித்தான் நிப்பேன், இதை உங்க வீடா? அப்ப கக்குசுக்கு பின்னாடி வந்து நில்லு, வா நான் பாத்ரூம் போறேன் அங்க வந்து நில்லுன்னு, சரி வாங்க அப்படின்னு இவர் வந்து இந்த அப்போ கக்குசுக்கு பின்னாடி போய் நில்லுன்னு பிடிச்சி தள்ளுவாரு. தள்ளி விட்டோடனே துஷார் திரும்பி யாரை தள்ளி விட்ட அப்படின்னு கமருதீன் பின்னாடி போயிடுவாரு. போய் அதுல ஒரு சலசலப்பு. அப்ப கனியக்கா எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பிக் பாஸ் வீட்டில் முதல் அடிதடி. இதுல எல்லாரும் டாபிக் எப்படி போடுறாங்கன்னா யூடியூப்ல, கமருதீனை துஷாரை அடித்த கமருதீன். நானும் உள்ள போய் பார்த்தேன், 2 பேரும் ஆளாளுக்கு தள்ளி தான் விட்டாங்க, அடிக்கல. அப்படி தள்ளி விடுறதுக்கு பேரு அடி அப்படின்னா நீங்க தப்பா பார்த்திருக்கீங்க. துஷாரை அடித்த கமருதீன் இல்ல, கமருதீனை அடித்த துஷார்னு தான் வரும். நான் கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணல, ஒரு ஃபன்னுக்காக சொல்றேன். ஏன்னா கமருதீன் இப்படி பிடிச்சி இப்படி போனதுக்கு கமருதீன் போய் விழுற அளவுக்கு பிடிச்சி தள்ளி விட்டது துஷார். சோ ஏய் இவர் பெரிய பேப்பர் ரவுடியா நம்ம ஆளு கமருதீன், இதே நீ வெளியே பண்ணிருந்த உன் தலை பறந்து இருக்கும், பெரிய பேப்பர் ரவுடியா. ஐயா பிக் பாஸுக்குள்ள இதுக்கு முன்னாடி பல சுல்லா ரவுடிய பார்த்தாச்சு, வெளியே போய் எல்லாரும் பொட்டி பாம்பா அமைக்கிட்டாங்க, நீ வரும்போதே பொட்டி பாம்பா தான் வந்த, இப்ப என்ன புதுசா குதிக்கிற. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா QC பண்ண போறாங்க. கமருதீனும் வினோத்தும் கேமரால போய் சொல்றாங்க. வினோத் சொல்றாரு, இங்க பாருங்க தர்பீஸோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க, அந்த ஆளு ஏமையில இருக்கிற பர்சனல் கோவத்துல எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க இந்த போட்ல நீங்களே பாருங்க, நல்லா இருக்கா நல்லா இருக்கா, இன்னைக்கு மட்டும் அவன் ஏதாவது ரிஜெக்ட் பண்ணட்டும், தர்பீஸை பொழந்துருவேன், நீங்க யாரும் என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது அப்படின்ட்டு போய் பார்த்தா எல்லாரும் அந்த லாரி வந்துருச்சு. போய் பொட்டில் அள்ளிட்டு வர்றாங்க. நம்ம இவன் இருக்கார்ல கமருதீன், ஆள் மட்டும்தான் வாய், பொட்டில் அள்ளுடானா 4 பொட்டிலோட வர்றாரு. விக்கல்ஸ் எல்லாம் போய் பொட்டில் மேல படுத்து புடிச்சு அள்ளிட்டாரு. இவர் சொல்றாரு, பாருங்க எனக்கு கிடைச்சதே 4 பொட்டில் தான், இதையும் வந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுவான், பண்ணுனா வெட்டி துண்டுருவேன் அப்படின்ட்டு. திவாகர் வந்து சுபி கிட்ட போயோ யாருக்கிட்டயோ போய் சொல்லிட்டு இருக்காரு, இங்க பாரு இந்த பார்வதி போட்ட பிளான் படி இவருக்கு தான் நீ பாச கொடுக்கணுங்கிறதும் அவசியம் இல்லை, இப்ப பார்வதிக்கு தான் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை, உனக்கு யாருக்கு இஷ்டமா இருக்கோ நீ அவங்களுக்கு கொடுக்கலாம். இதை கமருதீன் ஒட்டு கேட்டுட்டு பார்வதி எப்படி தன்னை ஏத்தி விடுறதோ அது மாதிரி இவர் பார்வதி ஏத்தி விட ட்ரை பண்றாரு. அப்படின்னா பார்வதி இங்க வா, உன் கூடவே இருந்த QC இன்ஸ்பெக்டர் பார்வதிக்கு கொடுக்காதன்னு சொல்றாரு. நீ ஏன் அப்படி பேசுற, நீ ஏன் அப்படி பேசுற, நான் சுபி யாருக்கு வேணாலும் கொடுன்னு தான் சொன்னேன். இல்ல இல்ல நீ பார்வதிக்கு தான் கொடுக்க சொன்ன அப்படின்னா அதுல அவருக்கும் திவாகருக்கும் ஒரு ஃபைட் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போது இவரும் வார்த்தையை விடுறாரு, திவாகரும் வார்த்தையை விடுறாங்க, ஒரு சண்டை நடக்குது. கமருதீன் வந்து ஒரு இத்தனை பேர் பார்க்குற ஷோவில் என்ன பேசுகிறான் ஏது பேசுகிறான், உண்மையாக சொல்கிறேனே கமருதீன் மற்றவங்களுக்கெல்லாம் சொன்னதில் வச்சு அடிப்படையில் இந்த வார்த்தையை கமருதீனுக்கு சொல்லலாம். ஏன்னா இதை விட மோசமான வார்த்தையெல்லாம் மற்றவங்களுக்குலாம் சொல்லிட்டாரு. என்ன வளர்த்துருக்காங்கன்னு தான் கேட்கணும்னு தோணுது. யூஸ்வலாக இதை நம்ம கேட்கக்கூடாது யாருக்கும், பட் இவர் மற்றவங்கள்ட்ட இதை விட மோசமாக கேட்டார். அப்போ இவருக்கு அதை நம்ம திருப்பி கொடுக்கலாம். மற்றவங்கள்ட்ட போய் நம்ம கேட்க முடியாது, மற்றவங்களாம் கொஞ்சம் டீசெண்டாக டிக்னிட்டியோட நடந்துக்கிறாங்க. இந்த ஆளுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஸோ என்ன வளர்த்து வச்சிருக்காங்கன்னு தான் கேட்கணும்.
அவ்வளோதான், வளர்ப்பு சரியில்லை. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் இப்படி பேசுறீங்கன்னு நினச்சிங்கன்னா, கமருதீன் அங்கே போய் என்ன பேசினார்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்லையே நீ டீசெண்டாக பேசியிருக்கேன்னு அந்த அளவுக்கு அந்த ஆள் பேசி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்வதி, உங்கள் மைக் பேட்டரியை மாற்றுங்க, நாட் த பாயிண்ட் மைக்கை போடுங்கன்னு சொல்ல, மைக்கு பேட்டரியை மாற்றுங்க. ஐயோ ஆமாம் நான் போய் மாற்றுறேன் அப்படின்ட்டு போகும்போது நம்ம கனியக்கா இது ஒன்று, இது இப்போ பார்த்தாலும் மை பேட்டரியை மாற்ற மாட்டேங்குது, வீட்டில் QC வேலையை ஒழுங்காக பண்ண மாட்டேங்குது, என்னத்துக்கு வீட்டுக்கு வந்தான்னு தெரியல. ஏம்மா மைக்கை மாட்டுங்கன்னு சொல்லலைல்ல, எல்லாரும் தானே பேட்டரி மாற்றுவீங்க. அது மாதிரி இப்போ நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன், இப்போ பேட்டரியை மாற்றுங்கன்றாரு, நான் போய் மாற்றுறேன். அதுக்கு என்ன நீங்கள் வீட்டில் என்ன இருக்குது அது கமருதீன்னு வினோத்தும். கனியக்கா இது நீங்கள் தப்பு பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது, பேட்டரியை மாற்றுங்கன்னு தானே சொன்னாரு. அது ஹவுஸ் ரூல்ஸ் மீறல் கிடையாது. பேட்டரி ஒவ்வொருத்தருக்கு பேட்டரி எப்போ முடியுதோ அப்பப்போ மாற்றுங்கன்னுவாங்க அப்படின்னு அதில் ஒரு சலசலப்பு. மற்றவங்களாம் வந்துட்டாங்க, நீங்கள் 2 பேரும் என்ன பாரு கூட மட்டும் சொம்பு தூக்கிட்டு வர்றீங்கன்னு FJ. இவங்க போய் நீ ஆதிரைக்கு சொம்பு தூக்கலையா அப்படின்னு இன்னைக்கு பூரா வீடு ஃபுல்லா கிளிங்கிலிங் என்னடா சவுண்டுன்னு பார்த்தா சொம்புக்கு சண்டை, சின்ன சொம்பும் பெரிய சொம்பும் அடிச்சுக்குது அப்படிங்கிற மாதிரி சொம்பு கல வடிவல் சொல்ற மாதிரி கடவட வட 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 கடவட வட வட வடன்னு சொம்பு உருண்ட மாதிரியே ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் பார்த்தா QC பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திவாகருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமருதீனோட சண்டை வந்ததுல்ல, அதில் திவாகர் ஏதோ பேசியிருக்காரு, கமருதீனும் பேசியிருக்காரு, முடிஞ்சு போச்சு. இப்போ QC பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு, அங்கேருந்து வர்றாரு கமருதீன். ஏன்னா இப்போ தான் திவாகர் சொன்னது ஞாபகம் வந்துருக்கு. இங்கே பாரு, நான் வெளியே போனா உன்னை விட பெரிய ஆளு நான், சரியா? எனக்கெல்லாம் இறங்கி வந்து பேச முடியாது, போடா பொம்பளை பொறுக்கி, போடா எச்சக்கல நாயே திவாகர் முடிச்சிட்டாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ அன்னைக்கு சொன்னாங்க பாத்தியா சபரி அண்ணன், இந்த கேர்ள்ஸ் கிட்ட போய் உமா கேட்கறது, இந்த பார்வதியை கல்யாணம் பண்ணிக்க போறேன் இதெல்லாம் சொல்லாத, உனக்கு எதிராகவே திருப்புவானுங்கன்னு. அதை இன்னைக்கு கமருதீன் பிடிச்சிக்கிட்டாரு. பார்வதி தாம் பக்கம், இவர் இந்த லேடிஸ் கிட்ட எல்லாம் இப்படி தெரிகிறத நம்ம மாத்துவோம் அப்படின்ட்டு, அதுக்காக தான் போடா பொம்பளை பொறுக்கி, உங்க எல்லாம் இங்க லேடிஸ் இருக்க பயப்படுறாங்க, போடா பொம்பளை பொறுக்கின்னு. அவரு நீ போடா நாய, ஒரு கதை சொல்லும் படலத்தில் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பற்றி தப்பா பேசிக்கொண்டு, அப்பதான் நான் யோசிச்சேன், நீயும் பெருசா ஒழுங்கு இல்லையே, வாட்டர் மிலோன் ஒழுங்கு இல்லதான், நீ பெரிய சுத்தக்கார மாதிரி பேச வந்துட்டு கேவலம் வாட்டர் மிலோன் வாயால உனக்கு இப்படி ஒரு பேர் தேவையா? ஓ மரியாதையை நீயே கெடுத்துக்கிட்ட. இவர் பொம்பளை பொறுக்கின்றது, இவர் வந்து ஒரு பொண்ணை பத்தி ஒரு இந்த ஷோவில் வந்து தப்பா பேசுறான், அப்படி இப்படி பேசுறான். எனக்கு என்னன்னா, கனியக்காவா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற யாரா வேணாலும் இருக்கட்டும், கமருதீனோட யாரு சண்டை போட்டாலும் கடமைக்கு கமருதீன் அப்படி பண்ணாத ஒரு தரம் சொல்லிட்டு மிச்சம் எல்லாம் அந்த பக்கம் தான் போய் அடக்குறது. நீ பேசாத, அதான் ஆடியன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, விட்டுன்னா ஆடியன்ஸ் பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வீக்கெண்ட் எபிசோட்ல சேதுபதியவே நம்ப முடியல. இந்த 2 வாரமா கமருதீன் பேசின பேச்சுக்கு ஒண்ணுமே பண்ணல கமருதீன். இப்படி ஒன்று சொன்னியாமேன்னு கூட கேட்கல. அதனால சேதுபதி வந்து நியாயம் கேட்டு நொட்டிடுவாருன்னு வெயிட் பண்ண முடியாது. கமருதீன் பேசுனா ஆன் த ஸ்பாட்ல அவன் எருமச்சாணியை தூக்கி அடிச்சா அவனுக்கு மனுஷச்சாணியை தூக்கி அடிக்கணும். ஐயோ மனுஷச்சாணியில கை வைக்கணும் மாதிரிலாம் யோசிக்க கூடாது. கமருதீனை ஆன் த ஸ்பாட்ல அசிங்கப்படுத்திடணும். நீங்க போய் அடக்கிக்கிட்டு அப்படின்னா அந்த ஆளே அடக்குங்க. என்ன பேசுற, பொத்தில போய் உட்கார அந்த பக்கம்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா சாக்கடை உங்க பக்கம் திரும்பி உங்க மேல பற்றுமோன்னு பயம். அதனால நீங்க மத்தவங்களை போய் இப்ப துஷாரை போய் இது பண்றீங்க, வினோத்தை இந்த இவரை போய் வாட்டர் மிலோனை போய் இது பண்றீங்க. அண்ணன் அப்படிலாம் பேசாதீங்க. அவன் என்னப்பா பேசுவான் சொல்லல, பொம்பளை பொறுக்கி நாயேங்கிறான். இதுக்கு மேல என்ன பண்றது? ஸோ நீங்க வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து கமருதீனுக்கு விஜய் சேதுபதி எனக்கும் பயம் அப்படின்னா எழுதி கொடுத்துருங்க. எனக்கும் கமருதீனை பார்த்தா பயம்தான் அப்படின்னு எழுதி கொடுத்துருங்க. நாளைக்கு வரப்போறது லைவ்ல ஏதோ நைட்டு ஏதோ சலசலப்புல வாட்டர் மிலன் தள்ளி விட்டு கமருதீன் வாட்டர் மிலன் அதுக்கு மேல அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ கையை வாங்குறான், துஷாரை தள்ளி விடுறான், பொம்பளை பொறுக்கி நாயங்கிறான். இதை விட பிக் பாஸ் ஒரு ஹவுஸ்ல ஒருத்தனால கீழ்த்தனமா, மட்டமா, சீப்பா, எச்ச பொறுக்கித்தனமா, எச்சக்கலத்தனமா, தற்குறித்தனமா நடக்க முடியுமா? கேள்விக்குறிதான். ஒருத்தன் நடக்கிறான், நீங்களும் கேட்க மாட்டீங்க, பிக் பாஸ் டீமும் கேட்காது, சேதுபதியும் கேட்காது. அப்ப யாருதான் இதுக்கு மேல உண்மையான பிக் பாஸ்? இனி என்ன பண்ணுங்க, சேதுவை உள்ள விட்டுட்டு கமருதீனை போய் ஹோஸ்ட் பண்ண சொல்லுங்க. சேதுவை வச்சு அடிங்க எல்லாரும். வெளியவே நீங்க ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் இருக்க, உள்ள வந்து உட்காரு அப்படின்ட்டு உள்ள எழுத்து போடுங்க. அந்த அவரை கண்டெஸ்டன்டா கமருதீனுக்கு பதிலாக கண்டெஸ்டன்டா கொண்டு வந்துட்டு கமருதீனை ஹோஸ்டா போடுங்க. கமருதீன் அந்த ஹோஸ்டையாவது திட்டுவார் உள்ள பார்த்து.
பொம்பளை பொறுக்கி அப்படின்னு ஒரு ஹோஸ்ட் திட்டுனா எப்படி இருக்கும்? டிஆர்பியில ரேட்டிங் எகிரிடும். மலையாளம் என்னங்க, மலையாளம், கன்னடம். கமருதீன் உள்ள வந்து ஹோஸ்ட்டை பார்த்து பொம்பளை பொறுக்கின்னு திட்டாரு அப்படின்னு டிஆர்பி 10. இது என்னோட ஒரு ஐடியா வச்சுக்குங்க. பார்வதி ஒரு பிளான் போட்டுச்சு, சுபிக்ஷாவை ஜெயிக்க வச்சிருவோம், அது பண்ணிடும் இது பண்ணணும். திவாகர் மறுபடியும் சபரி கிட்ட மாட்டி விடுறாரு. சபரியோட பாட்டிலில், சபரி கியூசிக்கு கொண்டு வந்த பாட்டில் நல்லா இருந்தது, சின்ன டேமேஜ், அதை அவங்க ஊற்றிட்டு தூக்கி போட்டிருக்காங்க. அந்த பாட்டில் அவர் திருப்பி எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தா உடஞ்சிருக்கு. அப்போ சொல்கிறேன், நான் கொண்டு வரும்போது இப்படியா இருந்தது. அப்போ இவன் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறான், ஏன்னா உடச்சது அவ தானே தெரிஞ்சு போச்சு. திவாகர் சும்மா இருப்பாரு, அவர் தான் நீதி நேர்மை நியாயமாச்சு. ஒரு பொட்டு தான் நெளிஞ்சிருந்தது, இந்த பொண்ணு தூக்கி போட்டனால உடஞ்சி போச்சு, இவருக்கு நான் அப்ரூவ் பண்றேன். பார்வதி ஆரம்பிச்சிட்டான், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான், நம்மள ஜெயிக்கவே விட மாட்டான் அந்த ஆளுட்டு, என்ன பண்ற அப்படின்னு சபரியெல்லாம் கை தட்டாரு. நீ தானே நேர்மையான ஆபீசர், உண்மையை அப்படியே பளிச்சுன்னு சொன்ன பாத்தியா, உனக்கு சல்யூட், உனக்கு நாங்க அடிக்கிறோம் சல்யூட் அப்படின்னு, சல்யூட் அடிக்கிறது, விசில் அடிக்கிறது அப்படின்னு பார்வதியை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்களா, அப்போ பார்வதி போய் கேட்குது, உனக்கு என் கூட என்ன ப்ராப்ளம், ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற? சப்போர்ட் பண்ணுன்னு. சரிடா எனக்கு முடியலைன்னு அவங்ககிட்ட சொல்லி பார்த்து பண்ணுன்னு அப்படின்னு வலிஞ்சிருது. அப்போ ஏதோ ஒன்றுக்காக அது கேட்குது, ஐயா உனக்கு வெக்கமா இல்லையா, எனக்கு வச்சு இந்த சோத்தை போட்டு திங்கிறியா அப்படி இப்படின்னு கேவலமாக பேசுது. இவர் பொறுமையாக இருந்து ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படி பேசுது. இவர் சொல்றாரு, பாரு ஒரே ஊருக்காரங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட பாசமா பழகிட்டு இருக்கேன், நீ ரொம்ப சீப்பா பேசுற பாரு, பதிலுக்கு நான் பேச ஆரம்பிச்சேன்னா தாங்க மாட்டேன் அப்படின்னு பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்ட்டு போயிருச்சு. ஏன்னா தெரியுது தான் தப்பு பண்றோங்கிறது தெரியுது. இவர் தனக்கு கீழே தங்கச்சின்னு அடங்கி இருக்கிறதுனால, இவரை கொஞ்சம் வெளியவும் கோமாளி மாதிரி இருக்கிறதுனால ஓட்டி அப்படியே நசுக்கி பாக்குறது. இந்த ஆளுக்கு வரணும், ஏன்னா பார்வதி விட்டு அங்க வேற ஒண்ணுமே தெரியல அவருக்கு கண்ணுக்கு. அப்ப யார கூட நம்புறியோ தர்பீஸு, அவங்களாலதான் உனக்கு அட்டி விழணும். இது பத்தாது, உனக்கு இன்னும் அட்டி விழணும், வேணா பொறுத்து இருந்து பாரு, வெள்ளிக்கிழமை எபிசோட்ல பாரு என்ன நடக்குதுன்னு. உனக்கு பார்த்தா இந்த பக்கம் கமருதீன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த எட்ஜில் வாட்டர்மெலன் சாப்பிட்டு இருக்காரு. நடுவில் இவ கமருதீன் கிட்ட போய், நான் ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கேன்னு என்னை அதை வந்து தப்பா நினைக்காத, ஏன்னா நீ வாட்டர்மெலோனை இந்த பொம்பளை பொறுக்கி அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் சரிதான், ஏன்னா அவரோட குணத்தை நம்ம வெளியே கொண்டு வரணும், எக்ஸ்போஸ் பண்ணணும். அவர் அந்த பக்கம் சாப்பிட்டு இருக்காரு, நம்ம கொண்டு வரணும். நான் வந்து அவரோட ஏன் இந்த மாதிரி உரசி பழகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த QCல எனக்கு வேலையாகணும், 50% பவர். அதான் நீ என்ன ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கால, ஒன்றும் தப்பா நினைக்காத. அப்ப அவர் இல்ல அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல, நான் போய் தோசை எடுத்துட்டு வர்றேன்ட்டு எழும்பி போனோடனே இவர், அண்ணே சாப்பிட்டியா, சாப்பிட்றியா? நான் சாப்பிட்டப்பா, QC பண்ணுவோமா? நான் சாப்பிடணும் இல்லைண்ணே, நான் சாப்பிட்டு வர்றேன் அப்படின்ட்டு வாட்டர்மெலன் போறாரு. இவன் இங்க இப்படித்தான் பண்ணணும். அப்பதான் நான் யோசிச்சேன், அடி பாவி பச்சோந்தி மனிதர்கள் அப்படிங்கறத இன்னைக்கு தான் நான் கண் கூட பார்த்தேன். பச்சோந்தி பார்வதி ரியல் கேரக்டர் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வரும். பிக் பாஸ் வீடுங்கிறது ஒன்றும் பெரிய இது கிடையாதுல்ல, நம்ம வீடு மாதிரி தானே. ஸோ நம்ம வெளியே எப்படி இருக்கமோ அப்படித்தான். பார்வதிக்கு பீல பேர் வைக்க சொல்லியிருக்காங்க, பச்சோந்தின்னு பேர் வச்சா நல்லாவா இருக்கும் அப்படின்னு பீல பார்வதின்னு வச்சிருக்காங்க. P4 பார்வதி இல்லைங்க, P4 பச்சோந்தி பார்வதி, பின்னு வைங்க பேரு, பச்சோந்தி பார்வதி அவருக்கு நீ பேரு. நான் பார்த்துட்டு அந்த நல்ல வேலை அந்த ஃபுட்டேஜை வந்து எபிசோட்ல வச்சுட்டாங்க. அப்படியே நான் யோசிக்கிறேன், அடி பாவி ஒரே இடத்துல தான் இருக்கு, ஒரே பக்கத்துல அன்னியன் மாதிரி மாறிய, நீதான் இருக்கிறதுல விஷம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாதிரியா சுபி ஜெயிச்சிருச்சு. அந்த காயின் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்ததுல சுபி ஜெயிச்சிருச்சு. இப்போ அதில் அந்த ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அதில் அந்த வில்லன் நடிகர் வந்து காயின்ஸ் நிறையா வச்சுருக்கீங்க, அதனால உங்களுக்கு அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸும், நீங்கள் அடுத்த வாரம் நேராக சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே போயிடலாம். ரம்யாவும் அவரும் டீலிங் போட்டு ரம்யா அவருக்கு 13 காயின்ஸ் கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சிருச்சு. இப்போ ரம்யா ஜெயிக்க முடியலைன்னா 13 காயின்ஸ் அங்கே போனதுனால ரம்யா ஜெயிக்க முடியலை. பட் சுபி வந்து உங்களுக்கு நான் இது பண்றேன், உங்களுக்கு அது பண்றேன்னு டீலிங் எல்லாம் போட்டிருக்கு. கனியக்காக சொல்லியிருக்கு, நீங்க எனக்கு நிறைய பாட்டில்ஸ் கொடுத்தீங்க, உங்களுக்கு என்னோட காயின்ஸ்ல நான் 40% தர்றேன். கனியக்கா சொல்லியிருக்காரு, எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடு. பிறகு சொல்லியிருக்காங்க, இல்லை உங்களுக்கு நான் 40% காயின்ஸ் தர்றேன் அப்படின்னோடனே, சரி எனக்கு அப்போ நாமினேஷன் பாஸ் வேணாம், என்னை விட உங்க கூடவே இருந்தது விக்கல்ஸும் இன்னொருத்தவங்க, அவங்களுக்கு கூட எனக்கு நீ 40% காயின்ஸ் கொடுத்துரு, ஓகே டன்.
சுபிக்கு மூஞ்சி செத்து போச்சு, உள்ள போய் எப்படியாவது ஜெயிச்சிடணும், இன்னொரு வாரம் நம்ம இருந்துடணும் அப்படிங்கிறதுக்காக காயின்ஸ் எல்லாம் நான் வச்சுக்கிறேன், ஒரு 3 காயினை மட்டும் நான் எடுத்து போறேன் அப்படின்ட்டு, கேமி இந்தா ஒரு காயின், இந்தா ஒரு காயின், கனியக்கா ஒரு காயின், நான் ஒரே ஒன்று கேட்டுக்கிறேன், உங்களுக்கு எத்தனை காயின் வந்துச்சுன்னு நான் பார்த்தேன். 37 காயின்ஸ் வந்துச்சு. அந்த 37 காயின்ல 40% இந்த ஒரு காயினா சுபி? இல்லை நான் கேட்குறேன், நீங்கள் ஏன்னா நாமினேஷன் பாஸ் தாரேன் நீங்கள், அதுக்கப்புறம் நாமினேஷன் பாஸ் வேணாம் எனக்கு 40% தாரேன் நீங்கள். இப்போ எனக்கு நாமினேஷன் பாஸும் இல்லை 40%ம் இல்லை, ஆனால் உங்களுக்கு கூட ஜாஸ்தி பாட்டில்ஸ் கொடுத்தது நான் தானே, நீங்கள் என்ன பேசுனீங்க எனக்குன்னு எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு கேட்குது. இது வந்து சரி இந்தாங்க உங்களுக்கு 2 காயின் தரேன், வேணாமா எனக்கு ஒரு காயினே போதும், நல்லா பண்ணினேன் போ அப்படின்னோடனே இப்போ சுபிக்கு பெரிய இது. அந்த பக்கம் சுபி ஜெயிச்சோடனே பார்வதி டீல் பண்ணி நாமினேஷன் பாஸ் எனக்கு தாண்ட அப்படி மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ சுபி வின். பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, சுபியோட யாரை நீங்கள் அடுத்த வாரம் நாமினேஷனுக்கு செலக்ட் பண்ண போறீங்க, அவங்கள ரிலீவ் பண்ண போறீங்கன்றத அடுத்த வாரம் தான் நீங்கள் சொல்லணும், இப்போ சொல்லக்கூடாது. அப்ப என்னன்னா இப்பயே சொன்னா முடிஞ்சிடும். இப்ப இந்த சாட்டர்டே சண்டே சுபியை இருக்க விட மாட்டாங்க, மண்டைய கல்வாங்க. எனக்கு சொல்ல கதையை கேளு, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. ஆனா நாளைக்கு எபிசோட்ல வரப்போறத லைவ்ல போய் பார்த்தா பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த முடிவுல சுபி தீர்க்கமா இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த பக்கம் பார்வதி உப்பாரி, சுபி ஒரு மனுஷியா, நல்ல வேலையே கிடையாது. ஆமா அதான், இவ ஒரு இளவெடுத்தவ, இவ கெட்டவ, இவ நல்ல வேலையே கிடையாது. அவ சொல்றா பச்சவந்தியா வேணா என்னைய வச்சு வேலை வாங்கி புட்டு, ஏன்னா எனக்கு தானே தருவேன்னு கேட்டதுக்கு நான் யோசிச்சு சொல்றேன், கக்கஸ் போயிட்டு வரேன்ட்டு போயிடுச்சு. அப்ப இவங்க தெரிஞ்சு போச்சு நமக்கு இல்ல, கனியக்காக்கு தான் கொடுக்க போறா. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ரம்யாவை கூட நான் முதுகுல குத்துனே, ஆனா என்ன முதுகுல குத்திட்டு ஆளாளுக்கு முதுகுல குத்தி இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு வந்தது மட்டும்தான் பெரிய இது மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படிதான் நடக்குது. பட் அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்வதிக்கு கொடுத்தாலும் தெரியாது, 2 நாள் இருக்கு. பச்சவந்தி பார்வதி ஈஸியா மண்டைய கழுவும். பட் we have to wait and see. இவ்வளவுதான் நடந்த நிலவரம் கலவரம். இந்த அவர் அடிக்க போனது அதெல்லாம் நாளைக்கு தான் வரும். ஆனா லைவ்ல நைட்டே நடந்ததுனால நான் கிளிப்பிங்ஸ் பார்த்தேன், அதனால அதை உங்கள்கிட்ட சொல்றேன். இவ்வளவு பண்ணின ஒருத்தனுக்கு ரெட் கார்டு தான் கொடுக்கணும். ஆனா சேதனை பாருங்க, கையில இப்படி கட்டிட்டு வருவாரு, கையில அடிபட்டு இருக்குப்பா, ரெட் கார்டு தூக்க முடியல என்னால அப்படின்ட்டு வருவாரு இப்படி கையை கட்டிட்டு. வேஸ்ட் விஜய் சேதுபதி பிரதர், ரொம்ப வேஸ்ட். நிறைய எதிர்பார்த்தவங்க கிட்ட அப்படி பேசுவார் இப்படி பேசுவாருன்னு. ஸோ நீங்க வந்து டம்மியா எனக்கு தெரியுது. இதை நான் ஒவ்வொரு எபிசோட்லயும் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் அன்டில் நாங்க சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி நீங்க பேசுற வரைக்கும். டம்மியோ டம்மி பாபா ஆயிட்டீங்க. நாளைக்கு வந்து பதவியை மாத்திக்கிங்க கமருதீனோட. நீங்க மைக்க போட்டு உள்ள வாங்க, உங்க கோட்டை கலட்டி அவருக்கு கொடுத்து வெளியே போக சொல்லுங்க, நல்லா வச்சு வாங்குவாரு. அப்ப தெரியும் எப்படி ஒரு ஹோஸ்ட் ஃபயரா இருக்கணும். அவர் பண்றது சரி தப்புக்கு சொல்ல வரல, எப்படி பேசணும் ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கறத அந்த ஆள்கிட்ட கத்துக்கங்க. அந்த ஆள் பெரிய ஒழுக்கு கிடையாது, ஆனா சில விஷயங்களை பண்றதுக்கு பிக் பாஸ் டீமையும் தாண்டி அவனுக்கு தைரியம் இருக்குல்ல, அந்த தைரியத்தை வர வச்சுக்கிறதுக்காவது அந்த ஆள் ரோல் மாடலா எடுத்துக்கங்க. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு என்னால எக்ஸைட்டா வெயிட் பண்ண முடியல. ஏன்னா இந்த ஆளே ஒரு டம்மி, இந்த ஆள் வந்து என்ன பண்ண போறாரு, பேசாம டைரக்டா 2 நாள் லீவ் எடுத்துட்டு மண்டே எபிசோட பார்த்து மாதிரி தோணுது. ஸோ யாராவது இந்த டம்மிங்கிறது அந்த ஆள் காதுக்கு கொண்டு போய் சேருங்க. ஐயோ 3 வாரத்திலே டம்மிங்கிறாங்களேன்ட்டு மிச்சம் இருக்கிற வாரத்தையாவது ஒழுங்கா நம்ம மேல கோவப்பட்டாலாவது, யாரை பார்த்துடா டம்மிங்கிற, இப்ப பாரு ஆண்டி அப்படின்னு ஏதாவது பண்றாங்க, பிடிக்கிருச்சு ஆண்டி அப்படின்னு கோபம் வர வைக்கிறதுக்காக தான் நான் திட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை யாராவது பார்த்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளு, போறா வர்றவெல்லாம் அந்த ஆளு டம்மின்னு போது எங்களுக்கு எவ்வளவு எப்படி இருக்கும் எல்லாரும் சொல்றாங்க. அதனாலதான் நாங்களும் சொல்றோம். அப்ப இன்னும் கொஞ்சம் அந்த டம்மிக்கு பவர் ஏறி அது அவர் காதுக்கு போய் நான் டம்மி இல்லைன்னு ஒரு எபிசோட்லயாவது ப்ரூவ் பண்ணுங்க பிரதர். ஒரு எபிசோட் இந்த 100 நாள்ல வரப்போற எபிசோடுகள்ல ஒரு எபிசோட்ல சாட்டர்டே சண்டே வேணாம், 2 நாள் ஏதாவது ஒரு நாள்ல ஒரு தரம் சும்மா ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி பா அவங்க மூஞ்சே செத்து போச்சு சார் வச்சு வாங்கினாரு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு தரம் நீங்க பண்ணுங்க. நான் டம்மின்னு ஒத்துக்கிறேன்,
இவரை பற்றி தப்பாக பேசிட்டேனே, நான் டம்மின்னு ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு நான் பண்ணுங்க. பண்ண மாட்டீங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.